Welcome to Student Legate. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 7th ஸ்டாண்டர்ட் term 2 science unit 3 changes around us அப்படிங்கிற லெசனுடைய கடைசி லெசன் டிஸ்கஷன் part 6 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதோட வெற்றிகரமாக இந்த லெசனை நம்ம முடிக்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, ஃபிசிக்கல் சேஞ்சஸில் என்னென்ன வகை, கெமிக்கல் சேஞ்சஸில் என்னென்ன வகை, கெமிக்கல் சேஞ்சஸோட கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதோட இண்டிகேஷன் என்னங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து எதெல்லாம் நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது, ஒரு விஷயத்தில் சொல்லப்படுது. அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் அ பீஸ் ஆஃப் எக்ஷெல், முட்டை ஓடு எடுத்துக்கோங்க, அதை ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஆட் லைம் ஜூஸ் ஆன் இட், அதில் வந்து லெமன் ஜூஸை புளிங்க. ஸோ யூ குட் சி த பபிள்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் இன் அ டெஸ்ட் டியூப். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டியூப்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. எது கார்பன் டை ஆக்சைடான பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் பிட்வீன் போத். Hence, we can see the evolution of bubbles serve as an indicator that the chemical changes. So இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் பபுள்ஸும் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸோட ஒரு இண்டிகேட்டராக நம்ம ஃபஸ்ட் இண்டிகேட்டராக நம்ம கருதப்படுறோம். அடுத்து ஸோ வாட்டர் இஸ் ஆடட் டு அ குயிக் லெமன், அதாவது கால்சியம் ஆக்சைடில் வந்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணுறோம். தேர் வில் பி எவல்யூஷன் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் ஹீட் அலாங் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லாக் லைம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, குயிக் லைம், அதாவது கால்சியம் ஆக்சைடில் இருந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒன்றும் என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்லாக் லைம், அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இதே நம்மளுக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, திஸ் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ். இட் இஸ் இண்டிகேட் by the evolution of heat when the reaction set between quicklime and water. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் இண்டிகேட்டர் என்ன, பபுள்ஸ் உருவாகும்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்பா. ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் அங்கே நடந்திருக்கு, அது ஒரு இண்டிகேட்டராக நம்ம கருதப்படுறோம். ஓகேவா? ஸோ எவ்ரிடே வி குக் குயிக் ஸ்டஃப்ஸ் அண்ட் கிளீனிங் த empty cooking vessels. Suppose when we leave the cooked utensils with cooked food and leave them without washing for a day, we could sense a fluid smell coming from the vessels in the next day. This is because the food stuff has become rotten and produce a flue smell. Here the spoiled food is a chemical changes. It indicate the flue smell. So the changes of odor is also an indicator of chemical change. இப்போ என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை சமைச்ச பாத்திரத்தை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சமைச்ச சாப்பாடோட அப்படியே மறந்துட்டு வச்சுட்டுறோம். வச்சதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்க சாப்பாடெலாம் கெட்டு போய் நம்மளுக்கு ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த அன்பிளசன்ட் ஸ்மெல்லோட நம்மளுக்கு வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. when the iron nail is kept for a few days, kept in a water for a few days, and the nail will become reddish brown in color and indicate that it was rust. We know the rusting is a chemical changes and it indicate changes ஆஃப் கலர் இன் நெயில்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆணியை தூக்கி தண்ணியில் போட்டோம்னா அது கொஞ்சம் நாள் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அது துருப்பிடிக்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம இந்த லெசன்லேயும் முன்னாடி படிச்சிருக்கோம். ஆனால் அதோட கலர் என்னவா சேஞ்ச் ஆகுது, நெயில் கலர்லேருந்து அது நெய் கலர் கிரேன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து நம்மளுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆஃப் கலரும் நம்மளுக்கு வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சஸோட இண்டிகேட்டர் அப்படிங்கிறது உணர்த்துது. ஓகேவா? ஸோ we know that the hot mill of curds to form a white stamp of curd when it mixed lemon juice. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நல்லா கொதிக்கிற பாலில் நம்ம வந்து லெமனை புரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு அது தயிராக மாறுது. ஸோ இட்ஸ் ஸ்டாம்ப் த curd in precipitate and
precipitate that it obtained the chemical changes between the hot milk and lemon juice. So the formation of precipitator is also the indication of chemical changes. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திட்டு திட்டாக வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி படித்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது லிக்விட் வந்து சாலிடாக மாறுது. ஸோ இப்போ இந்த லிக்விடெல்லாம் இப்படி சாலிடாக மாறும்போது அதுக்கு திட்டு திட்டாக வருது பார்த்தீங்கன்னா. ப்ரிசிபிடேட் ஆகிறது அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சிடுறது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு ப்ரிசிபிடேட் ஆகிறதுனால இதை வந்து நம்ம வந்து இதுவும் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம படித்த எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் கொடுத்துட்டான். இவ்வளோ தான். To conclude, there is evolution of bubbles varum, evolution of heat varum, change of odor oda change marum, change in color and formation of the formation of precipitate, and that served as an indicator for us to understand the chemical changes that had taken place. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். எக்ஸோ அப்படின்னாவே ஒன்றுமே இல்லைங்க, வெளிப்புறம், வெளியில் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. எண்டோ அப்படின்னா அதுக்குள்ளே, இப்போ அந்த ப்ராடக்ட்குள்ளேயே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இது ஆஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் will be either endothermic or exothermic. ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் மாதிரியே இதுலேயும் எண்டோதெர்மிக் இருக்குது, எக்ஸோதெர்மிக் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்லா கையை நீட்ட சொல்லி ஜஸ்ட் 2 ஹேண்டையும் நீட்ட சொல்லிங்க. ஒரு ஹேண்டில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவைக்கிற சோப் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்போ அதை ரின் பவுடர் ஆர் சர்ஃபெக்சல் பவுடரை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் நான் வச்சுக்கிறேன். இன்னொரு கையில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸே எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரைட் ஹேண்டில் பவுடர் எடுத்துக்கிறேன், துவைக்கிற பவுடர், டிஜர்ஜென்ட் பவுடர். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்டில் நான் வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து ஆயில், நான் அதில் தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றுறேன். எதில்? பவுடரில். எதில்? துவைக்கிற பவுடரில், அதாவது டிஜர்ஜென்ட் பவுடர், ரின் பவுடரில் நான் ஊற்றுறேன். ஊற்றும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா அதில் ஹீட் ஃபீல் ஆகும், அதில் ஒரு ஹீட்னஸ் ஃபீல் ஆகும். இங்கே நான் குளுக்கோஸில் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகும். இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. இப்போ நான் சொன்னது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. In this activity, the student report that he or she felt warmness in a palm when the water is added to the சோப் பவுடர். ஸோ சோப் பவுடர், அதாவது டிஜர்ஜென்ட் பவுடரில் நான் வந்து தண்ணி ஊற்றும் போது அவருக்கு என்ன ஆகுது? வார்ம்னஸ், அதாவது ஹீட்டாக அவருக்கு உணர்றாது. ஓகேவா. ஸோ வி சா தட் த பர்னிங் ஆஃப் மக்னீஷியம் கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட். ஸோ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல, மக்னீஷியம் டிப் பண்ண பர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒயிட் கலர் ஹீட் அண்ட் ஆஷ் வந்து லைட் வந்து உருவாகும். ஸோ சிமிலர்லி த பர்னிங் ஆஃப் ஃபுட் ஆல்சோ release heat and light. So இதுவும் heat and light release ஆகும். So such changes in which the heat release are known as exothermic changes. ஸோ ஒரு சேஞ்சில் எதில் வந்து ஹீட் ரிலீஸ் ஆகுதோ அதான் வந்து எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இதில் வந்து இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான், ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கணும், நம்ம படித்தது தான் அவங்க சின்ன ஷார்ட்டாக டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ தேர் ஆர் சம் சேஞ்சஸ் இன் விச் த ஹீட் இஸ் அப்சர்வ்ட். ஒரு சில சேஞ்சஸில் இப்போ என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இப்போ டிஜர்ஜென்ட் பவுடரில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோப் பவுடரில் அதில் வந்து ஹீட் வந்து வெளில கொடுக்குது, ஆனால் நம்மளுக்கு வார்ம்னஸ் வருது. இது என்ன பார்த்தீங்கன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ வாட்டர் அப்சர்வ் ஹீட் வென் இட் எவாப்ரேட் to form a water vapor. Similarly, the ice absorbs the heat, it melts to form water. Such changes in which the heat is absorbed is called endothermic changes. இப்போ வந்து நம்ம குளுக்கோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அது endothermic changes தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர் வேப்பர் வந்து ஹீட்டாக, அதாவது வாட்டர் வந்து வேப்பராக மாறுறதுக்கு அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீட்டை வாங்கிட்டு அது அப்படியே ஒரு வேப்பராக மேலே போகுது. அதே மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து சுற்றி இருக்க ஹீட்டெல்லாம் வாங்கி தான் அதை வந்து லிக்விடாக மாற்றுது. ஓகேவா. ஸோ க்யூப் வந்து லிக்விடாக மாற்றுதுங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா. ஸோ அது புரிஞ்சுச்சா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்சஸ். ரொம்ப சிம்பிள். பீரியாடிக்னா என்னங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள். இப்போ நான் வந்து காலையில் எழுந்திரிச்சேன், திருப்பி நைட்டு தூங்கிடுறேன், திருப்பி காலையில் எழுந்திரிச்சேன், நைட்டு தூங்குறேன். ஸோ ஒரு ரொட்டீன் ஒரு அது மாறிக்கிட்டே இருக்கும். நான் தூங்குவேன், எந்திரிப்பேன். ஸோ இது ஒரு சர்க்கிள். இப்போ வந்து நான் அதை பற்றி நான் தூங்குறேன், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறேன், அடுத்த வேலையை பார்க்குறேன், ஒரு நாள் வேறு வேலையை பார்க்குறேன். ஸோ இது வந்து நான் பீரியாடிக்கல். ஒரு டெஃபினைட்டாக இதான் வரும், அடுத்து இதான் வருங்கிறது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி
periodical and non-periodical. So depending on whether one change is repeat itself after a definite period of time, it can be classified into periodic or non-periodic. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினைட் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இது ரிப்பீட் ஆகும். இப்போ நான் காலைல தூங்குறேன், திருப்பி நான் நைட்டு தூங்குறேன், திருப்பி காலையில் எழுந்திருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஃபினைட் பீரியட் ஆஃப் டைம், அதாவது நான் காலை நேரத்தை தவிர்த்து நைட் நேரத்தில் நான் தூங்குறேன். ஸோ இது வந்து ஒரு பீரியாடிக்காக அது போய்கிட்டே இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன பார்ப்போம். இந்த சேஞ்ச் that repeat themselves after defined interval is called periodic changes. ஒரு definite intervalக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரும்பி எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த நிலைக்கே வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொட்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் எர்த், முன்னாடி அதே பாயிண்ட் தான் இருக்குது, அதனால் தான் நான் இங்கே இதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பீட்டிங் ஆஃப் ஹார்ட் பீட் ஆகிறது. ஸோ கிளாக் வந்து ஸ்ட்ரிங் எவ்ரி ஹவர், மோஷன் ஆஃப் டைம் ஹேண்ட் மினிட் ஆர், அது எல்லாமே கிளாக்கோட இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் சேஞ்சஸ். ஸோ எவ்ரி இயர் வி அப்சர்வ் த சீசனல் சேஞ்சஸும் ஒரு பீரியாடிக் சேஞ்சஸ் தான். ஓகேவா? ஸோ இஃப் வின்டர் சீசன் சேஞ்ச் டு சம்மர், வி அப்சர்வ் the change in a structure of cloth and what we wear. ஸோ நம்ம எந்த இப்போ வின்டர் சீசன்லேருந்து நம்ம சம்மர் சீசனுக்கு வருதுன்னா நம்ம வந்து ஃபுல் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இப்போ மங்கிக்குள்ளாலாம் போட்டு காஃப்லாம் கட்டி நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரீ பண்ணிப்போம். ஸோ வி வேர் woolen clothes in winter, cotton clothes in summer. Similarly, we observed winter season as a cool, summer season as a hot. In a winter, the duration of night is longer than the summer. ஸோ வின்டர் டைமில் நைட் டைம் அதிகமாக இருக்கும், சம்மர் டைமில் டே டைம் அதிகமாக இருக்கும். we take cool drink during the summer. ஓகேவா? சம்மர் டைமில் நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம குடிப்போம். ப்ரிஃபர் ஹாட் டீ, காஃபி, மில்க் இன் வின்டர். ஸோ தீஸ் சேஞ்சஸ் அப்சர்வ்ட் இன் அ சேஞ்ச் ஆஃப் சீசன். ஸோ இப்போ சீசன் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் என்னென்ன நடவடிக்கைலாம் சேஞ்ச் ஆகுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. The seasonal changes in weather occurs because of earth rotation in a fixed axis. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எர்த்துடைய ரொட்டேஷன்னால தான் நம்மளுக்கு வந்து சீசனல் சேஞ்சஸ் உருவாகுது. ஓகேவா? ஸோ த சேஞ்ச் ஆஃப் சீசன் இஸ் ஆல்மோஸ்ட் இன் அ பீரியாடிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ அடுத்து த சேஞ்சஸ் தட் டு நாட் ரிப்பீட், அது ரிப்பீட்டே ஆகாதுங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் the changes that do not repeat themselves after a defined interval that occurs randomly is known as periodical changes. ஓகேவா? ஸோ eruption of வல்கனோலேருந்து இது வருது அப்படின்னா, மேக்மா வெளில வருது அப்படின்னா, லாவா வெளில வருது அப்படின்னா அது திருப்பி உள்ளே போகாது. ஓகேவா? ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் எர்த்குவேக் வருதுன்னா திரும்பி வந்து எல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பி அதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், அது ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? ஸோ லைட் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ தண்டர் ஸ்டார்ம், ரன்னிங் ஆஃப் பேட்ஸ்மேன் பிட்வீன் விக்கெட்டர், ஸோ மூமெண்ட் ஆஃப் லெக் டூரிங் த டான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் பீரியாடிக்கல் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசனே முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லிகேட். நம்ம நாள்லேருந்து புக் பேக் டிஸ்கஷன் பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.